திமுகவினுடைய பிரமுகர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களே தற்போது தந்தி தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? எப்போ வேட்பாளருடைய அறிவிப்பு இருக்கும்? முதலில் இந்த அறிவிப்பை சகோதரர் செல்வ பெருந்தகை அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது. இந்தியா கூட்டணியினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க காங்கிரஸ் பேரியக்கம் அவர்கள் போட்டியிட்டிருந்த இடத்தில் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுவதற்கான ஒரு முடிவை எடுத்திருப்பதில் ஒன்று புரிகிறது. கொள்கை கூட்டணியாக மட்டுமல்ல, இது ஒரு வெற்றி கூட்டணியாக அமைய வேண்டும் என்பதில் தலைவர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு இருக்கிறார்கள் என்பதும், அடுத்த ஓராண்டு காலத்திற்குள் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிற நேரத்தில் ஒரு சரித்திர வெற்றி பெற வேண்டும் என்பதை உணர்ந்து தலைவர்கள், இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் இணைந்து எடுத்திருக்கிற இந்த முடிவு வரவேற்கத்தக்கது, நாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்கக்கூடியது. அந்த வகையில் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி, இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு வர இருக்கிற தேர்தலில் ஏற்கனவே நாங்கள் பெற்ற வெற்றியை விட ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு வெற்றியை பெறுவோம். அந்த அளவிற்கு ஈரோட்டு மக்கள் எங்களுக்கு ஆதரவு தருவார்கள் என்றும் நம்புகிறோம். நீங்கள் கேட்டதை போல வேட்பாளர் தேர்வு என்பதும் வேட்பாளர் அறிவிக்கப்படுவதற்கும் மிக நாட்கள் இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் ஆரம்பித்து விட்டது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் தலைமை கழகத்தோடு அமர்ந்து பேசி நல்ல ஒரு வேட்பாளரை மிக விரைவில் அறிவிப்பார். நன்றி திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.